1 சாமுவேல் 10:8 அடிப்படையாக வைத்து இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிக்க மட்டும் அங்கே 7 நாள் காத்திரு என்று சாமுவேல் சவுலுக்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் கில்காலின் அனுபவத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுத்திகரிப்புக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் இந்த கில்காலின் அனுபவத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சுருக்கமாக கடந்த நாட்களில் நாம் பார்த்ததை நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கில்கால் என்று சொல்லும்போது, எகிப்தின் நிந்தை உங்கள் பேரில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். தேவன் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதான எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுகிற, மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் மறைத்து போடுகிற ஒரு அனுபவம் தான் கில்காலாக இருக்கிறது. இரண்டாவதாக கில்கால் என்று சொல்லும்போது அது விருத்த சேதனம் எனப்பட்டதான இடம் என்று நாம் பார்த்தோம். விருத்த சேதனத்தின் 4 அனுபவங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக ரோமர் 2:29 படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். தேவனை காட்டிலும் அதிகமாய் நாம் எதை நேசிக்கிறோமோ, தேவனை பார்க்கலும் நம்முடைய கண்களுக்கு எது அதிகமாய் பிரியமானதாக இருக்கிறதோ அதை வெட்டி போடக்கூடிய இடம்தான். தேவனுக்காக அதை நாம் வெட்டி போடுவதுதான் கில்காலின் அனுபவம். இரண்டாவது விருத்த சேதனத்தை குறித்து கொலோசியர் 2 நாம் பார்த்தோம். கொலோசியர் 2 வாசிக்கும் போது மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து போடுகிற ஒரு அனுபவம். மாம்சத்துக்குரிய பாவ சரீரம் அதை களைந்து போடுகிற அனுபவம் தான் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்று கொலோசியர் 2 எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனையை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த விருத்த சேதனத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பிலிப்பியர் 3 அடிப்படையாக வைத்து நாம் பார்த்தோம். நான்காவதாக நம்முடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் 7 அடிப்படையாக வைத்து நாம் பார்த்தோம். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகள் மாத்திரமே தேவ சத்தத்தை கேட்க முடியும். தேவ சத்தம் இன்றைக்கு நாம் கேட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? ஒவ்வொரு நாள் நாம் தேவ சத்தத்தை கேட்கிறோமா? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள் ஒரு நாள் நம்மிடத்தில் பேசாவிட்டால் அல்லது ஒரு மாதம் பேசாமல் இருந்தால் நம்முடைய இருதயம் எப்படி துடிக்கிறது? ஆனால் எத்தனையோ வருடக்கணக்காக தேவன் நம்மிடத்திலே பேசாமல், தனிப்பட்ட விதத்தில் தேவ சத்தம் கேட்காமல் நாம் இருந்தும் அதை குறித்து எந்த பாரமும் நமக்கு இல்லை, எந்த கவலையும் நமக்கு இல்லை. இப்போ செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் மாத்திரம்தான் தேவ சத்தம் கேட்க முடியும். அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சையும் கட்டுக்கதைகளுக்கும் நாம் செவி சாய்க்கக்கூடாது. நம்முடைய செவிகள் விளக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதுதான் விருத்த சேதனம் பண்ணுகிறதான அனுபவம். அடுத்தபடியாக கில்கால் என்று சொல்லும்போது, நேற்றைய தினத்திலே மாலையில் கில்கால் என்கிற வார்த்தைக்கு, அந்த எபிரேய வார்த்தைக்கு முதல் அர்த்தம் சக்கரம் என்று நாம் பார்த்தோம். எசேக்கியேல் 1 அந்த சக்கரத்தின் அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சக்கரத்துக்குள் சக்கரம் இருந்தது. அந்த சக்கரத்தின் நிறம் படிக பச்சையாக இருந்தது. அந்த சக்கரத்துக்கு 4 முகங்கள் இருந்தது. இதை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். சக்கரம் என்று சொல்லுவது நம்முடைய புறம்பான மனிதனை காட்டுகிறது. சக்கரத்துக்குள் சக்கரம் என்று சொல்லுவது புறம்பான மனிதனுக்குள் காணப்படும் உள்ளான மனிதனை காட்டுகிறது. அந்த சக்கரத்துக்குள் ஜீவனுடைய ஆவி இருந்தது என்று நாம் பார்த்தோம். நம்முடைய புறம்பான மனிதனிலையும் உள்ளான மனிதனிலையும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான கிரியை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 4 நாம் பார்த்தோம். அடுத்து எபேசியரில் நாம் வாசிக்கும் போது அவருடைய உள்ளான மனிதனில் அவருடைய ஆவியினால் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனிதன் அவருடைய ஆவியினால் வல்லமையாய் பலப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4 16 உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அதான் சக்கரத்தின் அனுபவம். கில்கால் என்கிற வார்த்தைக்கு, எபிரேய வார்த்தைக்கு முதல் அர்த்தம் சக்கரம். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. முதல் அர்த்தம் சக்கரம் என்பதாகும். எசேக்கியேல் 1 எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த சக்கரத்தை தரிசனத்தில் காண்கிறார். அந்த சக்கரத்துக்குள் ஒரு சக்கரம் இருப்பதாக காண்கிறார். அந்த சக்கரத்துக்குள் ஜீவனுடைய ஆவி இருந்ததாக காண்கிறார். அந்த சக்கரத்தின் நிறம் படிக பச்சையாக இருந்தது. படிக பச்சை என்று சொல்லும்போது பாடுகளையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிறது. பாடுகளின் வழியாக நடத்தப்படும் போது நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தின போது, அந்த ரோம போர்ச்சவர்கள் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின போது, பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள்
இவர்கள் செய்வது இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். தன்னை பாடுபடுத்தினவர்களோடு அவர் சமாதானத்தை காத்து கொண்டார். நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். சத்தியத்துக்காக, கிறிஸ்துவின் நாமத்துக்காக நாம் பல்வேறு பாடுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாடுகளை கண்டு நாம் பயப்படக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. பாடுகளின் மத்தியில் நம்முடைய சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது, நம்முடைய தெய்வீகத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது, அந்த சக்கரத்தின் நிறம் படிக பட்சியாக இருந்தது. நம்முடைய ஜீவியத்தில் அந்த படிக பட்சியின் அனுபவம் உண்டாகிறது. இதுவரை கில்காலின் இத்தனை விசேஷங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே கில்காலின் அடுத்த அனுபவத்துக்கு நாம் போகிறோம். கில்கால் என்று சொல்லும்போது, கில்கால் என்கிற எபிரேய வார்த்தைக்கு இரண்டாவது முக்கியமான அர்த்தம் சுழல் காற்று என்பதாகும். கில்கால் என்கிறதான வார்த்தை, எபிரேய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது முக்கியமான அர்த்தம் சுழல் காற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. அப்ப கில்காலுக்கு இறங்கி போ என்று சொன்னால் நீ இறங்கி ஒரு சுழல் காற்றுக்குள் வா என்றுதான் அர்த்தம். அது நீ இறங்கி சுழல் காற்றுக்குள் போ. இந்த சுழல் காற்று நம்முடைய ஜீவியத்தில் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த சுழல் காற்று என்றால் என்ன? நாகும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வழி. நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வழி ஒன்று இருக்கிறது, மனுஷனுடைய வழி. இந்த வழியை நாம் மற்ற மனிதனுடைய ஆலோசனைப்படி நாம் இந்த வழியில் நடந்து போகலாம். தாயுடைய ஆலோசனையின்படி, தகப்பனுடைய ஆலோசனையின்படி, நண்பர்களுடைய ஆலோசனையின்படி, நமக்கு மேல போதிக்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள், உறவினர்கள், இவர்களுடைய ஆலோசனையின்படி நாம் ஒரு வழியில் இன்றைக்கு போய்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழியெல்லாம் விட்டு நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. உன் சொந்த வழிகளை விட்டு அந்த சுழல் காற்றுக்குள்ள நான் வர வேண்டும். அந்த சுழல் காற்றுல தான் கர்த்தருடைய வழி இருக்கிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. சுழல் காற்றில், சுழல் காற்றின் அனுபவம். இந்த சுழல் காற்று நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்கிறது என்று பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எலியா இந்த சுழல் காற்றிலே தான் பரலோகத்துக்கு ஏறி போகிறான். சுழல் காற்று ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே சுழல் காற்றை குறித்தும் படிக்கிறோம், கில்காலை குறித்தும் படிக்கிறோம். அவன் கில்காலில் இருந்து தான் புறப்படுகிறான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, கர்த்தர் எப்படி எலியாவை எடுத்துக்கொண்டார்? பூமியிலே பாவிகள் மத்தியில், பாவங்கள் மத்தியில், உலகத்தின் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு ஏறி போகும்படியாக இந்த சுழல் காற்று தேவையாயிருக்கிறது. இந்த சுழல் காற்றுக்குள்ள நாம் இறங்கி வர வேண்டும். நம்முடைய சொந்த வழிகளை நாம் விட்டு, அந்த சொந்த வழிகளில் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். நம்முடைய சொந்த வழிகளில் நமக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல சோதனைகள் இருக்கலாம். அதை வைத்து நாம் நம்முடைய சொந்த வழிகளில் போய் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய சொந்த வழியை விட்டு கர்த்தருடைய வழிக்கு நாம் இறங்க வேண்டாம். நமக்காக கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி சுழல் காற்றில் இருக்கிறது. சுழல் காற்று என்று சொல்லும் போது, சுழல் காற்றுக்கு முன்பாக ஒன்றுமே நிற்க முடியாது, எந்த வல்லமே நிற்க முடியாது. சுழல் காற்றுக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது. அதுபோல நீங்கள் கர்த்தருடைய வழிக்கு உங்களை ஒப்புவித்து கர்த்தருடைய வழியிலே நடக்க தீர்மானித்து, எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய வழியில் செல்ல ஒப்பு கொடுத்து இறங்கும் போது அவர் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதாக நமக்குள்ள ஒரு வேலையை நடப்பிக்கிறார். கர்த்தருடைய வழி. இதைத்தான் ஆண்டவர் சொல்லும் போது, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான வழியில போய் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில், இந்த 7 நாள் காத்திருப்பில் நம்முடைய வழியை நாம் முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகாய் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் ஜீவியத்தில் சம்பவிப்பதை நிதானித்து பாருங்கள். திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வந்தீர், வஸ்திரம் உடுத்தியும் உங்களில் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுவதாக சம்பாதிக்கிறான். நீங்கள் அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்தீர்கள், இதோ கொஞ்சம் கிடைத்தது. இதெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து அதனால் எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். மலைகள்ல ஏறணும், அதான் இந்த தேவ சமூகம். அதற்குத்தான் இந்த 7 நாள் கூட்டங்கள். மரங்கள் வெட்டப்பட வேண்டும், அதான் நம்முடைய மனுஷீகம், நம்முடைய சுயம். அந்த மரம் வெட்டப்பட வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி,
நம்முடைய வழிகள் தேவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு கர்த்தருடைய வழி என்னதென்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தாவே உம்முடைய வழி என்ன? உம்முடைய வழியில நீ என்னை நடத்தும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1 அதிகாரம் முழுவதும் வீட்டிலே படித்து பாருங்கள். எல்லாவற்றையும் விலைக்கு சொல்ல சமயம் இல்லை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய இஷ்டப்படி ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த வழிகள் நமக்கு வேண்டாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவுல மரணத்துல கொண்டு விடும் நம்ம. ஆகவே கர்த்தருடைய வழி, அந்த கர்த்தருடைய வழியில அவர் நம்மை நடத்தும்படியாக. அதுல எதிர்ப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சிலுவையில் அறையப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம், நிந்திக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். இதை கண்டு நம்முடைய இருதயம் துவளக்கூடாது. சிங்கத்தை போல் தைரியமாக, நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வழிக்கு நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். சுழல் காற்றிலே அவருடைய வழி இருக்கிறது. நீ அந்த சுழல் காற்றுக்குள் கொண்டு வரப்படும்போது எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாது. எந்த வல்லமையை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் இருக்கிறது. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. இந்த சுழல் காற்றை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும். கர்த்தருடைய வழியை நினைச்சாலே நமக்கு பயம் உண்டாகும். ஆனா ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பேதையா இருந்தாலும் இந்த வழியில திசை கட்டு போவதில்லை. பேதையா இருந்தாலும் இந்த வழியில திசை கட்டு போவதில்லை. அதை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சொந்த வழிகளுக்கு நாம் மறித்து, நாம் சொந்த வழிகளை விட்டு ஆண்டவர் எப்ராயிமை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் அவனை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லுகிறார். ஒரு சிறு பிள்ளையை போல கைகளை நீட்டி, உம்முடைய வழியில நீர் என்னை நடத்தி கொண்டு போகும். எனக்கு மனுஷருடைய ஆலோசனை வேண்டாம், மனுஷர்கள் சொல்லித்தர வழியில நாம் போக வேண்டாம், என்ற உறவினர்கள் சொல்லித்தர வழியில நாம் போக வேண்டாம், இந்த உலகத்தார் ரட்சிக்கப்படாதவங்க சொல்லக்கூடிய வழியில நாம் போக வேண்டாம். உம்முடைய வழியில நீர் என்னை நடத்தும். அந்த சுழல் காற்றை பார்க்கும்போது பயம் உண்டாகலாம். ஆனால் நீ இறங்கி அந்த சுழல் காற்றுக்குள் வந்துவிட்டால் எந்த வல்லமையும் நம்மை அணுக முடியாது, எந்த வல்லமையும் தொட முடியாது. பிசாசு பயமுறுத்துவான், பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து பிசாசு பயமுறுத்தலாம். ஆனால் சுழல் காற்றில் நாம் இருக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம். சுழல் காற்றுக்குள்ள முதல்ல பிரவேசிக்கணும். இந்த சுழல் காற்றுக்குள்ள வரும்போது, இந்த கர்த்தருடைய வழிக்குள் வரும்போது, அங்கே நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, அங்கே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. நம்முடைய வழியை நாம் நிதானிப்போமாக. ஆகாய் 1 அதிகாரத்தில் சொல்ற, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? நானே வழி என்று அவர் சொல்லுகிறார். நானே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த சுழல் காற்றுக்குள்ள நாம் இறங்கி வருவோமாக. அந்த சுழல் காற்றை கண்டு, கர்த்தருடைய வழியை கண்டு பயப்படாமல், நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களை கண்டு பயப்படாமல் தைரியமாக அந்த சுழல் காற்றுக்குள்ளே இறங்குவாயாக. அந்த சுழல் காற்று என்ன செய்கிறது? நம்முடைய ஜீவியத்திலே உள்ள எல்லா பதரையும், தேவையில்லாத எல்லா அனுபவங்களையும் இந்த சுழல் காற்று அடித்து கொண்டு போகிறது. 58ஆம் சங்கீதம், இந்த சுழல் காற்றில் உண்டாகிற மற்றொரு ஆசீர்வாதத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். 58ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினாலே அடித்து கொண்டு போவார். நம்முடைய ஜீவியத்தில் பானைகள் என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை அது காட்டுகிறது. இந்த இடத்துல இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய பானை என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை மண் பாண்டங்களுக்கு ஒப்பாக நாம் நிருபத்திலே படிக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிற்று என்று விளங்கும்படியாக இந்த பொக்கிஷங்களை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி என்கிற பொக்கிஷம் மண் பாண்டமாகிய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பானை. இன்னும் பல்வேறு இடங்களில் நம்ம சரீரத்தை பானைக்கு ஒப்பாக படிக்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் சொல்லுகிறார்கள், பானையிலே சாவு இருக்கிறது. அப்ப இந்த பானைகளை பச்சையானதும் எரிந்து போனதும் 2 விதமான அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பச்சையான பாவங்கள், பச்சையான நிலவரத்தில் வேகாத அனுபவம். பச்சையானது என்று சொன்னால் வேகாத அனுபவம், வேகாத சுபாவங்கள். எப்ராயிமை குறித்து பார்க்கிறோம். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம்னா என்ன? அப்பத்துக்கு ஆப்பத்துக்கு வித்தியாசம் இருக்குது. விளங்குச்சா? ஆப்பம்னு சொன்னா ஒரு சைடு வேகிறது, அதை திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்பம்னு சொன்னா 2 பக்கம் திருப்பி போடணும். சட்டுவத்தை வச்சு சென்டர்ல போட்டு ஒரு அமுக்கணும், அப்புறம் மறுபடியும் திருப்பி போடணும். இல்லைன்னு சொன்னா உள்ள என்ன செய்யும்? உள்ள என்ன செய்யும்? நீங்களாம் அப்படி சுட்டி பழக்கம் இல்லை இல்லையா? கரெக்டா வெந்துரும் எல்லாம். உள்ள பார்த்தா மாவு இருக்கும், பச்சையா இருக்கும். எப்ராயிமை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. ஓசியாவின் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம்.
எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அப்ப அவரோட அர்த்தம் என்ன? ஆஃப் பாயில், அவன் அறவேக்காடா இருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். 7:8. எப்ராயிம் அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். அதான் விஷயம். அந்நிய ஜனத்தோட கலந்திருக்கிறான், அந்நிய ஜனத்தோடு கலந்திருக்கிறான். அதான் ஆஃப் பாயில். கூட்டத்துக்கு வந்தா பெந்தோஸ்தே, வெளியில போனா உலகத்தோட, உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப், உலக பிரகாரமான காரியங்கள். அதான் பாதி வந்து பாதி வகையில பச்சையான அனுபவம். இந்த சுழல் காற்றிலே வரும்போது ஒரு வேறுபாட்டின் ஜீவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மால முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப உங்கள பலருக்கும் பிரச்சனை தான், பலருக்கும் பிரச்சனை தான். ஆனா இப்ப நான் கேட்கறது, தானியேலுக்கு இருந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்ததா? தானியேலுக்கு இருந்த பிரச்சனை இருக்குதா? சிங்கத்தின் கபில தூக்கி போட்டாங்களா அவங்கள? ஜெபிச்சதுக்காக, கூட்டத்துக்கு வந்ததுக்காக போட்டா போட்டுக்கிட்டுன்னு சிங்கத்தின் கபிக்குள்ள போனாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள போன சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை பாருங்க. அவங்க வைராக்கியத்தை பாருங்க. அந்நிய ஜனங்களோட அவங்க கலக்கல. சிறையிருப்புல தான் இருக்கிறாங்க, பாபிலோன்ல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க. நேபுகாத் நேச்சாருக்கே சவால் விடுறாங்க, உன்னால முடிஞ்சதை பாருன்றாங்க. இந்த ஜீவியம் நமக்குள்ள இல்லாவிட்டால் அதுதான் பச்சையான அனுபவம். பிரச்சனைகள் வரும்போது நம்ம பயப்படுறோம், போராட்டத்தை கண்டு பயப்படுறோம். யாராவது நம்மளை மிரட்டினா போதும். இப்ப வர்ற வழியில ஒரு 10 பேர் RS காரங்க வந்து மிரட்டினாங்கன்னா கூட்டத்துக்கு வர மாட்டோம், கூட்டத்துக்கு வர மாட்டோம். மிரட்டலுக்காக கூட்டத்துக்கு வர மாட்டோம் நம்ம. இதான் நம்ம, அதான் பச்சையான அனுபவம். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்து இருக்கிறான், அந்நிய ஜனங்களோடு. அதான் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்யலாம்? பாபிலோன்லயும் செய்யலாம். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருந்தா நீங்க எங்க இருந்தாலும் தேவ சித்தம் செய்யலாம். பாபிலோன் நமக்கு ஒரு விஷயம் அல்ல, நேபுகாத்நேச்சார் நமக்கு ஒரு விஷயம் அல்ல, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி ஒரு விஷயம் அல்ல. சிங்கத்தின் கபிக்குள்ள போறதுக்கு ரெடியா இருப்போம். ஆனா இன்னைக்கு நமக்கு முடியல. எனக்கு முடியாது, உங்களுக்கு முடியாது. நான் உங்களுக்கு முடியலன்னு சொல்லல, எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். நான் அவங்க லைஃபை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை. யோசித்து பாருங்க. ஜெப ஜீவியத்தை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. நீ ஜெபிக்கிறத நிப்பாட்டு. நமக்கு இப்ப யாரும் சொல்லல, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் இல்ல? நம்ம தான் ஜெபிக்கிறதே இல்லையே. விளங்குச்சா? எப்போதும் 3 வேளை ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்கோம். டெய்லி 3 வேளை மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? இல்ல. ஆனால் தானியேலுக்கு சொல்லப்பட்டது, நீ ஜெபிக்கிறத நிப்பாட்டு, இல்லைன்னா சிங்கத்தின் கபில தூக்கி போடுவோம். அவன் அதை பத்தி பிரச்சனை கவலைப்படவே இல்லை. தொடர்ந்து எப்பயும் போல ஜெபிச்சான். சிங்கத்தின் கபில போட்டா போடட்டும். அவனுடைய விசுவாசம் என்ன? சிங்கத்தின் கபிக்குள்ள நான் போனாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அங்க சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டினார். எத்தனையோ நாள் சிங்கம் பசியா கிடந்துச்சான். அப்படி பசியா கிடைக்க வச்சுதான் தூக்கி போட்டாங்க. ஆனா சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். அதே வேளையில அந்த சிங்க கபிக்குள்ள இவனை குற்றப்படுத்தினவங்களை தூக்கி போட்ட போது சிங்கம் என்ன செஞ்சு? அவங்க கீழே வந்து சேர்றதுக்கு முன்னாடி வழியிலே அடிச்சிச்சு. அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே வழியிலே அவர்களை அடித்து கொன்றது. பாஞ்சு அடிச்சிச்சு மேலிருந்து தூக்கி போடும்போது. பச்சையான அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குது. இந்த பானையில, இந்த பானையாகிய சரீரத்துல பச்சையான அனுபவம் இருக்குது. அடுத்து எரிஞ்சு போனது. பச்சையானதையும் சாப்பிட முடியாது, நல்லா எரிஞ்சு கருகி போனதும் யூஸ் பண்ண முடியாது. நம்முடைய லைஃப்ல 2 விதமான அனுபவம். டீட்டெயிலாக சொல்ல நான் விரும்பல, டைம் ஆச்சு. 2 விதமான அனுபவம். பச்சையான அனுபவம் நம்முடைய லைஃப்ல இருக்குது, எரிந்து போன அனுபவம், முற்றிலும் எரிந்து போற ஒரு அனுபவம். அப்படி சில விஷயங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குது. அப்ப ஒன்றுக்கும் உதவாத அனுபவம், அது ஒன்றுக்கும் பயன்படாது. ஆனா இந்த சுழல் காற்று வரும்போது தேவன் என்ன செய்கிறார்? நாம் கில்காலுக்கு வரும்போது நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பச்சையான அனுபவத்தையும் எரிந்து போன அனுபவத்தையும் சுழல் காற்றில் அடித்து கொண்டு போகிறார். தானியேலுக்கு ஜீவிக்க முடிந்ததே நமக்கு முடியாதா? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட, அடிக்கடி நான் யோசிப்பேன், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி. யோசித்து பாருங்க. நல்ல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவங்கள போடுறதுக்கு தூக்கி கொண்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்கள கூட அது சாம்பலாக்கிருச்சான். பக்கத்துல நெருங்க முடியல, அவ்வளவு அனல். தூரத்துல இருந்து தான் தூக்கி போடுறாங்க. இதுல இருந்து புறப்பட்டு போன அக்னியானது அவங்கள சாம்பலாக்கிருச்சு. ஆனா இவங்க உள்ளே போடப்பட்ட போது 4வது ஒரு நபரை அங்கே இந்த ராஜா பார்க்கிறான். தேவபுத்திரனுக்கு ஒப்பான 4வது நபர், அதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில கேளுங்க, இந்த கூட்டத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பயத்தின் ஆவியை எடுத்து போடும், எனக்கு ஒரு தைரியத்தை தாரும். தானியேலின் தைரியம் எங்க? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்க ஜீவியத்தை பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ஒன்றுமே இல்லை. தரியுடைய வார்த்தைக்கும் கட்டுப்படல, நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தைக்கும் கட்டுப்படல. சாம்ராஜ்யத்துக்கு சவால் விட்டாங்க, சாம்ராஜ்யத்துக்கு சவால் விட்டாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, நாம் தேவனிடத்துல கெஞ்சி கேட்போமாக அந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வாரோம்.
சுழல் காற்றுக்குள்ளே நாம் இறங்குவோமாக. இதோ கர்த்தருடைய சுழல் காற்று நமத்திலே இறங்கி வந்திருக்கிறது. விசுவாச கண்களால் அந்த சுழல் காற்றை நீ தரிசிப்பாயாக. விசுவாச கண்களால் அந்த சுழல் காற்றை நீ உணர்வாயாக. நம்முடைய இயலாமையை, நம்முடைய முடியாமையை வெட்கப்படாமல் தேவனிடத்திலே சொல்லுவோமாக. ஆண்டவரே, தானியேலுக்கு எப்படி முடிந்தது? சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போகத்தக்கதாக எப்படி தைரியம் வந்தது? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள இருந்த வைராக்கியம் எப்படிப்பட்டது? இந்த புதிய ஏற்பாட்டு சபையில கிருபையின் காலத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணியும் நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக, தேவனை மறுதலிக்கக்கூடியவர்களாக, தேவனை உண்மையாய் ஆராதிக்க முடியாதவர்களாக, தேவ சமூகத்தில் உண்மையாய் கலந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோமே. பலப்படுத்தும் ஆண்டவரே, தைரியப்படுத்தும். இந்த சுழல் காற்றுக்குள்ள நீ இறங்கி வா. உன்னை கண்டு எல்லாரும் பயப்படுவார்கள். கர்த்தருடைய வழிக்குள் வா. நம்முடைய சொந்த வழிகள் வேண்டாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த கில்காலுக்குள்ள இறங்க விரும்புகிறீர்கள்? அங்கே ஒரு சுழல் காற்று இருக்கிறது. அந்த சுழல் காற்றிலே தான் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரலோகத்துக்கு நாம் ஏறி போக ஒரு சுழல் காற்று தேவை. ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் இந்த சுழல் காற்றை குறித்து நாம் படிக்கும் போது பதரை எல்லாம் அடித்து கொண்டு போகும். பதர் இருக்காது. சுழல் காற்று வரும்போது அங்க பதர் நிற்பதில்லை. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பதறான அனுபவங்கள், பச்சையான அனுபவங்கள், எல்லாம் எரிந்து ஒன்றுக்கு உதவாத அனுபவங்கள். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா நிலவரங்களையும் விட்டு, உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் மறந்து, எல்லா பிரச்சனைகளையும் மறந்து தைரியமாக அந்த கில்காலுக்கு இறங்கி போ. அங்கே ஒரு சுழல் காற்று இருக்கிறது. அந்த சுழல் காற்றில தான் கர்த்தருடைய வழி இருக்கிறது. கர்த்தருடைய வழியே அந்த சுழல் காற்றுல தான் இருக்குது. அவர் உன்னை நடத்துகிற வழி, என்னை அவர் நடத்துகிற வழி இந்த சுழல் காற்றில் தான் இருக்கிறது. சுழல் காற்றை கண்டு நீ பயப்பட வேண்டாம். அந்த சுழல் காற்றை கண்டு மற்றவர்கள் பயப்படுவார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் பயப்படுவார்கள். உன்னுடைய சத்துருக்கள் பயப்படுவார்கள். உன்னுடைய எதிராளிகள் பயப்படுவார்கள். நீ தைரியமாக அந்த சுழல் காற்றுக்குள்ள இறங்கு. உன்னை பரலோகத்துக்கு உயர்த்தக்கூடிய சுழல் காற்று. இந்த சுழல் காற்றிலே தான் நீ பரலோகத்துக்கு ஏறி போக முடியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே, அல்லேலூயா. ஆமென். நாம் நம்மை தாழ்த்துவோமாக, வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோமாக. நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தவில்லை. நம்முடைய இயலாமையை கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே, என்னால் உண்மை உத்தமமாய் பின்பற்ற முடியல ஆண்டவரே, என்னால் உம்முடைய வழியில நடக்க முடியல ஆண்டவரே, நான் அந்நிய ஜனங்களோடு கலந்து இருக்கிறேன் ஆண்டவரே, பச்சையான அனுபவம் என் ஜீவியத்தில் காணப்படுகிறது. அந்த சுழல் காற்று இப்போது நமத்திலே இறங்கி வந்திருக்கிறது. அந்த சுழல் காற்றுக்குள்ள யார் பிரவேசிக்கிறார்கள் அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். அந்த சுழல் காற்று அவர்களை தூக்கி கொண்டு போகும். எந்த சத்துருவின் வல்லமைக்கு அந்த சுழல் காற்று உன்னை ஒப்புக் கொடுக்காது. எந்த உலகத்தின் வல்லமைக்கும், மாம்சத்தின் வல்லமைக்கும், பாவத்தின் வல்லமைக்கும், பிசாசின் வல்லமைக்கும், மரணத்தின் வல்லமைக்கும் இந்த சுழல் காற்று உன்னை ஒப்புவிக்காது. இந்த வல்லமைகளின் பிடியில் இருந்தெல்லாம் உன்னை வேறு பிரித்து அதை தூக்கி கொண்டு போகும். இந்த சுழல் காற்று வரும்போது பச்சையாய் காணப்படுகிற பாவத்தின் வல்லமை உன் ஜீவியத்தை விட்டு தூக்கி எறியப்படும், தூக்கி வீசப்படும். இந்த சுழல் காற்றை விசுவாசி. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. அந்த கில்காலிலே ஒரு சுழல் காற்று இருக்கிறது. அந்த சுழல் காற்றுக்குள் நீ பிரவேசி. தேவனிடத்துல கேட்போமாக. தானியேலை பலப்படுத்தின எங்கள் தேவனே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பலப்படுத்தின எங்கள் தேவனே, அடியேனை பலப்படுத்தும் ஐயா என்று தாழ்த்துங்க. எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்துல சாதாரண மனிதனை போல நாம் ஜீவிக்க போகிறோம். பெலிஸ்தியர் வரும்போது சிம்சோன் உதறி போட்டு எப்போதும் போல எழுந்து போவேன் என்று சொன்னான். பரிசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கினதை அவன் அறியாமல் இருந்தான். பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகின போது பெலிஸ்தருக்கு முன்பாக இந்த சிம்சோனுக்கு நிற்க முடியல. இந்த 7 நாள் கூட்டத்தில் நம்முடைய பானையில் காணப்படுகிற பச்சையான அனுபவத்தையும், எரிந்து ஒன்றுக்கு உதவாமல் ஒருவரும் பயன்படுத்த முடியாமல் போன நம்முடைய ஜீவியத்தில் உள்ள சுபாவங்களையும், ஒருவருக்கும் பிரயோஜனப்படாத, ஒருவருக்கும் உதவாத காணப்படுகிற அந்த அனுபவங்களை இந்த சுழல் காற்றின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தை விட்டு ஆண்டவர் தூக்கி கொண்டு போக விரும்புகிறார். அந்த சுழல் காற்று மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. ஆமென்.